ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர அப்பனே முருகா போற்றி. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. இந்த எபிசோடில் நம்ம வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஜூன் 15 முதல் 21 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னா, ராசிநாதன் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். சூப்பர். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதில் நம்பர் 1 அதே சிந்தனையாக இருந்து ஈடுபாடு கொண்டு வெற்றி பெறக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் 10ல் இருந்து 4ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறதும், 4ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார், இந்த செவ்வாயும் பார்க்குறார். இப்போ வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து பேசி நல்ல முடிவுக்கு வரக்கூடிய தருணம். அது காரிய அனுகூலம் நிச்சயமாக உண்டு. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது பொருளாதார மேன்மையை காட்டுகிறது, பண வரவை காட்டுகிறது. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களைகட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம். அசையா சொத்துக்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, கலைத்துறை மற்றும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் விளங்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது அற்புதத்திலும் அற்புதம். செலவினங்கள் ஏற்பட்டால் சுப செலவுகளே ஏற்படும். 4ஆம் இடத்தில் ராகு இருந்து குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அற்புதங்க. அப்போ வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க கண்டிப்பாக நடக்கக்கூடிய தருணம். இல்லை அதிகப்படியாக விலைக்கு வாங்க வைப்பார், செலவு பண்ண வைப்பார் ராகு பகவான். மற்றபடி அற்புதமான ஒரு காலகட்டம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.